அப்படி வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். அப்படி பார்த்துக்கோங்க, த லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்புள்ள ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதனை இந்த மண்ணுக்கு அனுப்புகிறது. அப்படி வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். அவர் எதை ஆயுதமாக எடுக்கிறார்? மொழியை மீட்டெடுக்க வேண்டும். பாலி மொழி கலக்கிறது, இனத்தை அழிக்கிறார்கள், மொழி அழிகிறது. அப்ப மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மொழிக்குள்ளதான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. அப்ப மொழிக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே அதுலதான் இருக்கு. வீரம் இருக்கு, காதல் இருக்கு, கட்டடக்கலைகள் இருக்கு, ஓவியம் இருக்கு, எல்லா கலைகளும் அதுல இருக்கு, பொருளாதாரமும் அதிலே இருக்கு. ஒரு குடும்பம் நலிவடைகிறது என்று சொன்னால் அந்த நலிவடையக்கூடியதுக்கு காரணம் என்னன்னா மொழியில தான் அது இருக்கு. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடியதும் அதுல தான் இருக்கு. அதனால ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான களஞ்சியமாக இருக்கக்கூடியது மொழி. அதனாலதான் மொழியை மீட்டெடுக்க வேண்டும். எது போனாலும் பரவாயில்லை, மொழியை மீட்டெடுங்கள் என்று சொல்லி தன் பேருக்கு முன்னாடி தமிழ்ஞான சம்பந்தன் என்று பெயர் வைத்துக் கொள்ளும். ஏன்னா மொழி அழிச்சிட்டு இருக்கு. அப்போ அவர் எடுத்த கருவி என்னன்னா இசை என்ற கருவியை கையில் எடுக்கிறார். எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் கொண்டு வர முடியாது. அறிவால மட்டுமே எல்லாரும் ஆட்படுத்த முடியாது. உணர்வாலையும் மனிதர்களை கட்டி போட வைக்க முடியும் என்பதற்காகவே இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய இசையை கையிலே எடுத்துக்கொள்கிறார். அந்த இசைதான் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இசையை தன்னுடைய தமிழோடு சேர்த்து மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கிறார். அதனால அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த காரணத்தினால் அந்த அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழுக்காக ஒரு கல்லூரி உருவாக்க தான் மீனாட்சி கல்லூரி. என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைகிறது. நல்லா கவனிச்சுங்க, இந்த வரலாறு உங்களுக்கு தெரியணும். சுதந்திரம் அடையும் போது நம்ம திருவாவடுதுறை ஆதீனம் தான் போயிட்டு அந்த செங்கோலை கொடுக்கிறார்கள். இது வரலாறு நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, பாடல் பாட சொல்கிறார், மொழிப்பாடல் பாட சொல்கிறார். அப்புறம் மொழிப்பாடல் பாட சொல்லும் பொழுது யாருக்குமே தமிழ் பாடல் தெரியாது. சமஸ்கிருதம் தெரிஞ்சு வேற எந்த பாடம் தமிழே தெரியல, இசையும் இல்லை. அப்படி இல்லை நம்மளுடைய சமுதாயம். மிகச்சிறந்த உச்சத்தில் இருந்தவர்கள் நம்மளுடைய. எப்ப 6ஆம் நூற்றாண்டுல இசையில மிகப்பெரிய இசை, 7 இசையா இசை பயனா இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா இசையா இருக்கிறான். அப்படி இருந்த சமுதாயம் ஒண்ணுமே பாடவே தெரியாது, மொழியே தெரியாது, மொழியில பாடலே இல்லை அப்படிங்கிற நிலை வரும்பொழுதுதான் அதை மீட்டெடுக்க வேண்டும். மொழி தமிழையும் இசையும் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி தான் இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாகிறது, ஒரு கல்லூரியாக உருவாகிறது. அப்ப ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம மண்ணிலே பிறந்தவர் திருஞான சம்பந்தர். எதற்காக வந்தார் அப்படின்னா, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஈடற வேண்டும், நிறைநிலை பெற வேண்டும். இப்ப எல்லாருமே எதை நோக்கி போறோம்னா நிறைநிலை பெற வேண்டும். நம்ம ஒரு இலக்கியத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு அறிவு, the subject knowledge அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நமக்கெல்லாம் ஒரு துறை சார்ந்த அறிவு தான் இருக்கு. ஆனா விஸ்டம் அப்படி கிடையாது. ஞானம் என்பது நிறைநிலை. நீங்க எதை கேட்டாலும் சொல்ல முடியும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு துறை சார்ந்து மட்டும் அவர்கள் வாழவில்லை, நிறைநிலை பெற்றவர். அந்த வரிசையில் வந்தவர் தான் சிங்காரவேலர். ஏன் சொல்லும்போது கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பாரா. நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன் அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு. அப்ப கண்ணை மூடிட்டு உட்கார்றதுங்கிறது இல்லை, அந்த சிந்தனை ஓட்டம், தெளிவான சிந்தனை ஓட்டம் அவரிடம் இருந்தது. தன்னை உணர்ந்தார். தன்னை உணர்ந்தவன் தான் தலைவனை உணர வேண்டும் என்று சொன்னார். ஏன் இந்த இசையை நான் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா, ஒரு பாடலோடு தமிழை நம்ம சொல்லும் பொழுது மனசுல உட்கார். அதனாலதான் முதல்ல அவர் பாடினது 3 வயசுல பாடினார். என்ன பாட்டு? முதல் பாடல். நீங்க முதல் பாடல் தான் மிகப்பெரிய ஆற்றல் கூடியது. எல்லா ஆற்றலும் அதுக்குள்ள அடங்கியிருக்கும். அவர் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவர். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஞானத்தோடு சம்பந்தம் இருந்ததால் தான் திருஞான சம்பந்தர் என்று பின்னாடி சொல்லப்பட்டார். அப்ப அந்த விஸ்டம் அப்படின்னு சொல்றோம்ல, நிறைநிலை என்று தமிழ்ல சொல்றோம்ல, அதை பெறுவதுதான் நம்மளுடைய நோக்கம், ஆன்ம நோக்கம், உயிரினுடைய நோக்கம். நம்ம படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்குது, பொருளாதாரத்துல மட்டும் நம்ம வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்ப நமக்கு பிறப்பு இருக்கா? நம்ம இருப்போமா? இன்னும் மண்ணில் இருப்போமா? இல்லை, கிடக்கும், என்ன நடக்கும், இறந்து போயிடுவோமா? அப்ப நம்ம இந்த உடம்பு தான் நம்ம இல்லை, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் நம்ம எதுக்காக வாழ்ந்தோம்? உடலுக்காக வாழ்ந்தோமா, உயிருக்காக வாழ்ந்தோமா? எந்த தெளிவுமே இல்லை, பொருள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். அப்ப நீ வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், உயிரை
பற்றியான வாழ்வாக நீ வாழ வேண்டும். அப்ப தன்னை உணர வேண்டும், தலைவனை உணர